ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நானும் அம்மா பையன் 3 பேர் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூருக்கு தான் கிளம்பிட்டோம். காலையிலேயே இங்கேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். அதனால் நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 8:30க்கெலாம் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பஸ் ஏறுறதுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு தான் கிடச்சிச்சு. ஸோ ப்ரைவேட் பஸ்ஸில் போனால் பாட்டு அது மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் சீக்கிரம் இறக்கி விட்ருவாங்க. முன்னாடி இருந்த பஸ்ஸும் கூட்டம், பின்னாடி இருக்க பஸ்ஸு ப்ரைவேட் பஸ் எல்லாமே கூட்டம். எல்லாமே ப்ரைவேட் பஸ் சீக்கிரமாக போயிடுன்றனால தான் அதில் ஏறிப்பாங்க. ஆனால் நாங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸு தான் கிடச்சிச்சு. அங்கேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு அப்படியே நடந்து போய்ட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பூவெலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, நம்ம ஹாஸ்பிட்டலில் போகிறோம், எதுக்கு பூவுன்றதுனால நாங்கள் பூவெலாம் வாங்கலை. இங்கேருந்து பஸ்ஸு லோக்கல் பஸ்ஸு பிடிச்சி பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. எதுக்கு வந்திருக்கோன்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அம்மா அப்பா பையனுக்கு. ஸோ இவனுக்கு தலையில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அதனால் மந்த்லி செக்கப் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 மந்த் ஆச்சு. நல்லா ஆக்டிவாக இருக்கான். ஸோ காட் கிரேஸ், எல்லாம் அந்த கடவுள் புண்ணியத்தில் தான் சரியாயிடுச்சுன்னு சொல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா சாமி வேறு பார்த்துட்டே இருக்கான். அம்மாக்கா சாமின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்ததும் அவருக்கு கொஞ்சம் பசிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 4 வயசு ஆகுது, இன்னும் பால் புட்டி தான் குடிக்கிறான். அது நாங்களும் விட்டுட்டோம். சரி, அவன் குடிக்கிற வரைக்கும் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட நானும் தாத்தா விழுந்துட்டோம் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுருந்தான். அவனை கொஞ்சம் வெளியிலலாம் போனால் அடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இதுன்னு ரொம்ப ஓடுவான். ஏதாவது பொருளை பார்த்துட்டா வேணும்னு அடம் பிடிப்பான். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் போய் பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொன்னதும் கீழே சாமி கும்பிட்டான். சாமி காப்பாற்று விழுந்ததில் கொஞ்சம் ரொம்பவே பயந்துட்டான். அந்த ஸ்டோரியை உங்களுக்கு டைம் இருந்தால் நான் ஒரு நாளைக்கு எப்படின்னாச்சு எப்படி ரெக்கவர் ஆனான்றதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அங்கேருந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பஸ்ஸு பிடிச்சி மறுபடியும் நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி வேணும்னு சொல்லிட்டான். சரி, நம்ம இங்கேருந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம், வேறு பசிக்குதுன்னா. அதனால் சரி என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபைனலாக சரி பிரியாணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இறங்கினா நடக்கவே மாட்டான். ஒன்றா நான் தூக்கணும், இல்லை அம்மா தூக்கணும். சார் கீழேயே காலை வைக்க மாட்டார். அப்புறம் பிரியாணி சாப்பிட போகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தான். அப்புறம் பிரியாணி வந்துருச்சு. ஆனால் நாங்களாக சாப்பிட்டுட்டோம். அது கொஞ்சம் பிரியாணி காரமாக தான் இருந்துச்சு. கோயம்புத்தூர் சைடில் கொஞ்சம் பிரியாணி அந்த மசாலாலாம் போடுறனாலே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். சென்னையிலனா அந்த பாஸ்மதி ரைஸ் பிரியாணி காரம் இருக்காது, நல்லா சாப்பிடுவான். அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது நமக்கு ப்ரைவேட் பஸ் கிடச்சிருச்சு. ப்ரைவேட் பஸ்ஸில் தான் ஏறி உட்காந்துட்டோம். அப்புறம் அப்படியே ஜாலியாக அவனும் வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணோம் காந்திபுரத்தில். அதெல்லாம் காமிக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா சீரியல்லாம் பார்த்து முடிச்சு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்லிப்பர் தான் வாங்கினோம். இந்த ஸ்லிப்பர் அம்மாவும் பாட்டியும் ஒரே மாதிரி எடுத்தாங்க. 100 ரூபா, பரவாயில்ல, தாராளமாக வாங்கலாம். அம்மாவுக்கு பாட்டிக்கும் 2 வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்லிப்பர் 150 சொன்னாங்க. நாங்கள் 120 அந்த மாதிரி வாங்கினோம். இது மட்டும் இந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கனால என்னமோ 250 சொன்னாங்க. அவ்வளோலாம் இல்லைன்னு சொல்லிட்டு 200க்கு வாங்கினோம். பார்த்திங்கன்னா சார் வந்தோடனே நோட்டு, பென்சிலு, பொம்மை இது தான். எங்கள் வீடு ஃபுல்லுமே டாய்ஸாக தான் கிடக்கும். அது வாங்கி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் மறுபடியும் அதை தான் கேட்பான். எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா உட்காந்துட்ருக்காங்க. எங்கள் பாட்டியும் இவனுக்கும் ஆகவே ஆகாது. 2 பேரும் சண்டை பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. என் பாட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலையை நல்லா இடிச்சு போட்டு அந்த பல்லில் அந்த பொக்கவையில் போட்டு நல்லா மிடிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இந்த படத்தில் சொல்கிற மாதிரி அந்த பாக்கெலாம் போட்டு எங்கள் பாட்டி ஊற வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுவாங்க. அப்புறம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பிஃபோர் ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி ஸ்கூலில் இந்த மோனிகா சாங் ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க போல், எதுக்குன்னு தெரியல. ஒரே அந்த டான்ஸ் தான். அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் படுத்துட்ருக்கோம். அப்போது மோனிகான்னு சொல்லிட்டு இந்த பாட்டை அப்படியே அடிக்ட் ஆகிட்டான். இந்த மோனிகான்னு ஆடிட்டு இருந்தான். சரி, கொஞ்சம் நேரம் மேலே கூட்டிகிட்டு போவோம் ஈவினிங் டைம்லன்னு சொல்லிட்டு மேலே வந்தான். அவனோட டாய்ஸை நாங்கள் ஒளிச்சு வச்சுருந்தோம். அதை எங்கள் பாட்டி தான்
ஏன்னா வீடு ஃபுல்லாக போட்டுருவான், எடுக்கிறது ஃபுல்லாக எங்கள் பாட்டி எடுத்து வைக்கிறது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலே கொண்டு வந்து மாடியில் ஒழிச்சு வச்சுருவாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த டாய்ஸை பார்த்துட்டு எல்லாத்தையும் கொட்டிட்டான் கீழே. அப்புறம் எங்கள் பாட்டி வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க, எதுக்கு அவனுக்கு எல்லா டாய்ஸும் எடுத்து காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாங்களும் ஒன்றும் சொல்லலை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு பிடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த ப்ளூ கலர் இது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த 1 நாள் 2 நாள் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்க நாய்ங்களாம் சண்டை போட்டுதுங்க. ஸோ அது 2 தோட்டத்து நாய்ங்க, அந்த ஒயிட்டும் அந்த பக்கத்தில் இருக்கிறதும். ஸோ இது 2 வேறு எங்கேயோ இருந்து வந்திருக்கு. ஸோ அதனால் சண்டை போட்டுருக்குதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.